தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ஒரு PayPal அக்கவுண்ட்ட எப்படி கிரியேட் பண்றத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க PayPal அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி அதுல பேங்க் லிங்க் பண்ற வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல KYC எப்படி பண்றதுன்னு கண்டிப்பா நான் வீடியோ போஸ்ட் பண்றேன். அதற்கான லிங்க் நீங்க வீடியோ பார்க்குற சமயத்துல வந்துருச்சு அப்டின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அப்டி இல்ல அப்டின்னா நீங்களாவே நம்ம சேனல்ல செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? வந்திருக்கா இல்லையான்ட்டு. அதற்குன்னு தனியா பிளேலிஸ்ட்டும் நான் கிரியேட் பண்ணி வைக்கிறேன். அதற்கான லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இப்போ வாங்க எப்படி பண்றது அப்டின்றத சொல்றேன். PayPal அக்கவுண்ட்ட கிரியேட் பண்றதுக்கு நீங்க ஆப்லயும் பண்ணலாம். அப்படி இல்லன்னா வெப்சைட்லயும் பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெப்சைட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆப்ல பண்றத விட வெப்சைட்ல கொஞ்சம் எளிமையா இருக்கும். நான் எக்ஸ்பிளைன் பண்ண கொஞ்சம் ஈஸியா இருக்குன்றதால நான் வெப்சைட்ல பண்றேன். நீங்களுமே வெப்சைட்ல பண்ணுங்க. அப்பதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? எல்லா செட்டப்பும் ஃபினிஷ் ஆகிட்டோனே நீங்க ஆப்ல லாகின் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அக்கவுண்ட் கிரியேட் பண்றது, KYC கம்ப்ளீட் பண்றதுக்குலாம் நீங்க வெப்சைட்டே யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் PayPal அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டா வரக்கூடிய அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா, கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, லாகின், சைன் அப்னு 2 ஆப்ஷன் இருக்கும். மேல இருக்க அந்த சைன் அப் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு பெர்சனல் அக்கவுண்ட் வேணுமா? பிசினஸ் அக்கவுண்ட் வேணுமான்னு கேட்கும். இதுல பார்த்தீங்கன்னா, நீங்க பெர்சனல் செலக்ட் பண்ணிக்கலாம். பிசினஸ் யாரு செலக்ட் பண்ணணும் அப்டின்னா, நீங்க ஒரு இன்ஃப்ளூயன்சர் இல்ல ஃப்ரீலான்சரா இருக்கீங்க அப்டின்னா, ஃப்ரீக்வென்ட்டா உங்களுக்கு மணி இன் அண்ட் அவுட் ஆகிட்டே இருக்கும் அப்டின்னா, நீங்க பிசினஸ் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கே தெரியும்னு நெனைக்கிறேன். இத பத்தி தெரியல அப்டின்னா, இத பத்தி கொஞ்சம் சர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க பெர்சனல் இல்ல பிசினஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க நார்மலா பெர்சனல் டிரான்சாக்ஷன் தான் பண்றீங்க அப்டின்னா, நீங்க இந்த பெர்சனல் அப்டின்றத குடுத்துறலாம். இதுவே நீங்க ஒரு பிசினஸ் ரிலேட்டடா ஒரு மணி இன் அண்ட் அவுட் பண்றீங்க அப்டின்னா, கண்டிப்பா நீங்க பிசினஸ் தான் குடுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இமெயில் கேட்டிருக்கும். PayPalக்கு இருக்கக்கூடிய இமெயில் ஓகேவா? இந்த இமெயில் வச்சு தான் நீங்க பேமெண்ட் ரிசீவ் சென்ட் பண்ணிக்க முடியும். அதனால இந்த இமெயில் கரெக்ட்டா குடுத்துக்கோங்க. அதற்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, உங்க மொபைல் நம்பர் இருக்கும். மொபைல் நம்பருமே கரெக்ட்டா குடுத்துருங்க. நெக்ஸ்ட் அப்டின்றத பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும். ஓடிபி கரெக்ட்டா என்டர் பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்த ப்ரொசீஜரா பார்த்தீங்கன்னா, நமக்கு பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்டையும் கரெக்ட்டா குடுத்துருங்க. அதேபோல உங்க பாஸ்வேர்ட்ல ஒரு சிம்பல் ஆச்சும் கண்டிப்பா இருக்கணும். நம்பரும் இருக்கணும். எல்லாமே கலந்த மாரி குடுத்துக்கோங்க. அதற்கு அடுத்ததா உங்களுடைய நேஷனாலிட்டி இந்தியா தான் செலக்ட் ஆகியிருக்கும். நீங்க வேற கண்ட்ரிலருந்து பண்றீங்க அப்டின்னா, அதற்கு ஏத்த மாரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதேபோல இங்க ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் இருக்கும். இத நீங்க கரெக்ட்டா குடுக்கணும். உங்களுடைய ஆதார் கார்ட்ல ஃபர்ஸ்ட் இனிஷியல் இருக்கு அப்டின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் நேம்ல இனிஷியல் குடுத்துறலாம். அல்லது லாஸ்ட்டா உங்களுக்கு இனிஷியல் இருக்கு அப்டின்னா, அந்த லாஸ்ட் நேம் இருக்க இடத்துல இனிஷியல் குடுத்துறலாம். உங்க நேம் 2 பார்ட்டா இருக்கு அப்டின்னா, இந்த ஸ்டார்ட்டிங் அண்ட் மிடில் குடுத்துக்கோங்க. இத தப்பா குடுத்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு KYC வெரிஃபிகேஷன் பண்ணும்போது கண்டிப்பா ரிஜெக்ட் ஆகும். ஓகேவா? அதனால கரெக்ட்டா குடுக்கணும். அதுக்கு அடுத்ததா டேட் ஆஃப் பர்த் கரெக்ட்டா குடுத்துக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் அப்டின்றத பிரஸ் பண்ணிக்கோங்க. இதற்கு அடுத்ததா உங்களுடைய அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. இத குடுத்துக்கோங்க. அட்ரஸுமே கரெக்ட்டா குடுத்துக்கோங்க. இங்க உங்களுடைய கார்ட் லிங்க் பண்ண சொல்லுவாங்க. பட் இத லிங்க் பண்ணாம நீங்க டைரக்ட்டா பேக் வந்தாலும் சரி, அல்லது உங்களோட டெபிட் கார்ட் ஆட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, ஆட் பண்ணாலும் சரி. இதுல கேட்கிற டீட்டெயில்ஸ குடுத்தீங்க அப்டின்னாலே போதும். கீழ லிங்க் கார்ட்ன்றத பிரஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே பண்ணிட்டோனே உங்களுக்கு PayPal ஓப்பன் ஆயிடும். ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதுல கீழ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆட் கார்ட் ஆர் பேங்க் இருக்கு இல்லையா? இத பிரஸ் பண்ணிக்கோங்க. இத பிரஸ் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் லிங்க் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கும். இத பிரஸ் பண்ணிக்கோங்க. இங்க உங்களுடைய IFSC கோடு, கீழ அக்கவுண்ட் நம்பர் ஓகேவா? இத கரெக்ட்டா குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு கீழ இருக்க லிங்க் யுவர் பேங்க் குடுத்துக்கோங்க. நேம் பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார்ட்டிங்ல என்ன சொன்னனோ, அந்த நேம் தான் வந்திருக்கும். அதனால தான் கரெக்ட்டா குடுக்க சொன்னேன். அதேபோல அந்த கார்ட் ஹோல்டரோட அக்கவுண்ட் தான் வேணும். ஓகேவா? நீங்க வேற பேங்க் அக்கவுண்ட் எதுவும் ஆட் பண்ண முடியாது. யார் நேம் குடுக்குறீங்களோ, அவங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் தான் அங்க குடுக்கணும். சரியா? அதுக்கப்புறம் இங்க ஓகே அப்டின்னு இருக்கும். இத பிரஸ் பண்ணிக்கோங்க. இத பிரஸ் பண்ணிட்டீங்க அப்டின்னாலே போதும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்க பேங்க் அக்கவுண்ட்ல 24 ஹவர்ஸ்க்குள்ள 2 டைம் அவங்க பேமெண்ட் சென்ட் பண்ணுவாங்க. ரூ. 1,000க்குள்ள எவ்வளோ வேணா சென்ட் பண்ணுவாங்க. 2 டைம் சென்ட் பண்ணுவாங்க. அந்த 2 டைம் அந்த மணியும் எவ்வளோன்றத பார்த்துட்டு இங்க நீங்க என்டர் பண்ணணும். இங்க அன்கன்ஃபர்ம்ட் அப்டின்னு இருக்கு பார்த்தீங்களா? இது இப்படி தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நீங்க ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா, வேற மாரி இருக்கும். ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஆட் பண்ண பேங்க் அக்கவுண்ட் கன்ஃபார்ம் அப்படின்னு காமிக்குது. ஒரு 5 நிமிஷம் அப்புறமா உங்களுக்கு இது போல காமிக்கும். இந்த கன்ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப உங்க அக்கவுண்ட்க்கு மணி வந்திருக்கும்னு சொன்னேன் இல்லையா? அந்த 2 மணி நீங்க என்டர் பண்ற மாரி இருக்கும். கன்ஃபார்ம் ஹியர் அப்படின்னு இருக்கு இல்லையா? இத பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, அந்த 2 தாட்டி வந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத இங்க என்டர் பண்ணணும். எனக்கு பார்த்தீங்கன்னா, மணி வந்துருச்சு. அத நான் இங்க என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபிரெண்ட்ஸ். நான் பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா என்டர் பண்ணிட்டேன். இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அக்கவுண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்ற மாரி காமிக்கும். இங்க டன் அப்படின்றத பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, சக்சஸ்ஃபுல்லா நமக்கு லிங்க் ஆயிடுச்சு. சரியா? பேங்க் அக்கவுண்ட் லிங்க் ஆயிடுச்சு. இப்போ உங்க மெயில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்க இமெயில் ஸ்டார்ட்டிங்ல என்டர் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அந்த இமெயிலுக்கு வெரிஃபை பண்ண சொல்லும். ஓகேங்களா? உங்களுக்கு மெயில் ரிசீவ் ஆகும். அது எப்படி ரிசீவ் ஆகியிருக்கும் அப்படின்றதையும் காமிக்கிறேன். ஓகே. இது போல கன்ஃபார்ம் பண்ண சொல்லி இமெயில் வந்திருக்கும். இத நீங்க பிரஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். சக்சஸ்ஃபுல்லா நீங்க பார்த்தீங்கன்னா, PayPal அக்கவுண்ட்ட கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்க பேமெண்ட் யாருக்காச்சும் சென்ட் பண்றது அப்படின்னாலும் சென்ட் பண்ணிக்கலாம். ரிசீவ் பண்றது அப்படின்னாலும் ரிசீவ் பண்ணிக்கலாம். பட் இதுல லிமிட்டட் ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் தந்திருப்பாங்க. நீங்க ஃபுல் KYC பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில தான் எல்லாருக்குமே மணி சென்ட் பண்ற மாரி ஆப்ஷன் எனேபிள் ஆகும். இப்போதைக்கு நீங்க KYC பண்ணல அப்படின்றதால, உங்களால மர்ச்சன்ட் பேமெண்ட் மட்டும் தான் சென்ட் பண்ண முடியும். அதாவது பிசினஸ் அக்கவுண்ட் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு மட்டும் தான் நீங்க அமௌண்ட் சென்ட் பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? இது நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க ஃபுல் KYC பண்ணணும். ஃபுல் KYC பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே எனேபிள் ஆகும். இத நம்ம அடுத்த வீடியோவா போஸ்ட் பண்ணலாம். சரியா? நீங்க வீடியோ பார்க்குற சமயத்தில அந்த வீடியோ வரல அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வேற ஒரு வீடியோவும் YouTubeல செக் பண்ணி பார்க்கலாம். நெறைய பேர் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம சேனல்ல போஸ்ட்
போஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.